வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன். நீ கேட்கும் வரையிலும் இந்த கந்தன் நான் காத்து கொண்டுதான் இருக்கவும் போகின்றேன். உனக்கான செய்தி என்றால் மட்டும்தானே அது உன் செவிகளில் கேட்கும். உனக்கான செய்தியை கொண்டு வந்தால் மட்டும்தானே இந்த கந்தன் உன் கண்களில் படுவேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கான செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம், நீ எல்லா விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது போதும். உனக்கான நேரம் எல்லாமும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ விரும்பி நின்றாலும் இனி ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ எதிர்காலத்தையும் நல்லபடியாக கண்டு கொண்டு விட முடியும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்கென்று தருகின்ற எல்லா அதிசயங்களும் சர்வ நிச்சயமாக இனி உன் கண்களில் என்னவென்று படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றாலும் அப்பனின் அருளோடு உன் வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த நொடி, இந்த வாழ்க்கை தருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி. நான் உன் அப்பன் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லா மாற்றங்களையும் சரியாக புரிய வைக்கும் நேரங்கள் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ சரியாக மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை தனக்கான மகிழ்ச்சியை பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை. இந்த நொடி முதல் உனக்கு நான் எதை கொடுக்கிறேனோ அதுவாகவே உன் வாழ்க்கை சரியாக உனக்கு மாற வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். இத்தனை நொடியும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து நீ உனக்கு விரும்பியதை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். கலங்காத நேரம், தயங்காத பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லா அதிசயங்களையும் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை என் பிள்ளை நீ ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து வரும் பொழுதெல்லாம் உனக்கு கிடைக்கின்ற எல்லா மாற்றங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்த தவிப்புகள் எல்லாம் என்னவென்று நான் அறிவேன். எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நான் தரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை பெற வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறக்காதே. உனக்காக எப்பொழுதுமே உன் அப்பன் நான் வருவதுதான் நிச்சயம். நான் உன்னோடு வந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்துவது மட்டும்தான் நிஜம். வேறெதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன்னை சோதனைப்படுத்தவில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமே உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வேண்டிய உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். கந்தனை எண்ணி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராகி விட்டதல்லவா? இனி உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் உனக்கு உணர்த்திவிட தயாராகி விட்டதல்லவா? இதையெல்லாம் நீ புரிந்து தெரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ உறுதி கொண்டு வாழ வேண்டிய நேரம் இது. அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொள்வாய். அத்தனை மாற்றங்களிலும் உன்னை யாரென்று நீ கண்டு கொள்வாய். உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் முதல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு நிறைவாக சொல்லித்தரும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை உனக்கு சொல்லிவிட நான் வருகின்ற இந்த காலம் நீ விரும்பிய ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இன்றோடு நான் இருக்கும் வரை
உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீ அறிந்திருப்பாய். இத்தோடு உனக்கிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உன்னை விட்டு விலகக்கூடிய காலமும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் உன்னோடு பயணிக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது. நீ இருக்கும் இந்த நொடி எல்லாமும் எனக்கு நல்லதே என்று நீ யோசிப்பது போல நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இந்த கந்தன் தருவதையும் பெறுவதில் அதே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நீ நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய சிந்தனைகள் மாறும் பொழுதுதான் அங்கே உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நன்மைகள் எல்லாமுமே உனக்கு நடக்காமல் போய்விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி இதையெல்லாம் தாண்டி நாம் வாழும் வாழ்க்கை இது அல்லவா? அத்தனையையும் கடந்து நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான உண்மைகள் அல்லவா? எல்லாவற்றிலும் என் பிள்ளை தான் விரும்பியதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளும் தருணம் அத்தனையிலும் கந்தனின் அருள் கிடைத்திருப்பதை நீ புரிந்து கொள்வாய். கந்தனின் நாமத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை சரியாகவே நீ உச்சரித்து கொண்டிருக்கின்ற. கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் வேளையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நன்மைகளும் உனக்கு உன் கண் முன்னால் தெரிவதையும் நீ புரிந்து கொண்டிருக்கின்ற. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களும் உன் கண் முன்னால் தெரிவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது எல்லாமுமே இனி உனக்கு சரியாக கிடைக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை அது நிச்சயமாக தீர்மானித்து கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சரியாக நடத்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த விஷயங்களும் நடந்துவிட்ட சூழ்நிலைகளும் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்கள்தான் உனக்கு அதிகப்படியான காயங்களை கொடுப்பார்கள். யார் உன் வாழ்க்கையில் உண்மை என்று நீ நம்புகிறாயோ அவர்கள் ஒரு நாள் உன்னை ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட்டு சென்று விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைப்பதை நிச்சயமாக நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். இனி எந்த நேரமும் உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் உனக்கு பல மாயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தும் என்பதுதான் உண்மை. உன்னை தொடர்கின்ற நேரம் நீ எந்த இடத்திலும் எதையுமே தாண்டி நீ வாழ நினைப்பாய் என்பதுதானே உண்மை. அதுபோலத்தான் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரிபடுத்தி கொடுக்கும் போது என் பிள்ளை நீ நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காமல் நின்றால் இந்த தயக்கம் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும். தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றியையும் உன் கண் முன்னால் உறுதிப்படுத்தி கொடுக்கும். நடந்து முடிந்த விஷயங்கள் உன்னை சோதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்காதே. கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலைகள் எப்பொழுதுமே தேவையில்லை. அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் ஒருபோதும் உன்னை தொடரப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலை தாண்டி உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று உறுதியாக கிடைக்கப் போவதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம். கந்தன் உன்னை தேடி வராமல் இருந்துவிட முடியுமா? உனக்கான மகிழ்ச்சியை தராமல் தான் இருந்துவிட முடியுமா? உன்னை தொடரும் காலத்தில் உனக்கு விரும்பிய எல்லாமுமே இனி மனநிறைவோடு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரம் இந்த துன்பங்களை எல்லாம் நீ கடந்து வாழத்தானே செய்கின்றாய். இந்த வாழ்க்கை உனதாக வேண்டும் என்று நீ முடிவெடுத்தால் அது உனதாகும். இந்த வாழ்க்கை உனதில்லை என்று நீ நினைத்தால் அது உனதாக ஒருபோது முடியாது. இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ அடைய நினைக்கின்ற பேரதிர்ஷ்டங்களை கண்கூடாக காணப்போகிறாய். நீ பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். வேண்டாம் என்று மறுக்காதே.
கந்தன் தேடி வந்தால் அது உனக்கு வெற்றிதான். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.